ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்ணங்கொலுசான மீன் வாங்கியிருந்து அந்த மீனுக்கு மீன் அழகாக கழுவி ரெடி பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக நம்ம கறிக்கு தேவையான புளியை நம்ம ஊற போட்டு அந்த புளியை முதலே புளிஞ்சு ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறமா அது கூட உப்பு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நம்ம எப்பவும் போல் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு மசாலாலாம் அரைக்கிறனால அந்த மீனில் உள்ள புளி, உப்பு, பச்சை மிளகாயில் உள்ள அந்த வாசனை, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் வேறு விதமாட்டு இந்த கறியை நான் வைக்க போகிறேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உளிச்சு வச்சுருக்கேன். அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி ரெண்டையுமே கொஞ்சமாக அழகாக வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து அதில் இந்த வெங்காயம், தக்காளி இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கின பிறகு அது கூட கொஞ்சமாக நல்ல மிளகு, கருவேப்பிலை அதையும் அது கூட போட்டு நல்லா பிரட்டிக்கிடலாம். நம்ம மீன் கறிக்கு நல்ல மிளகு போடுவோம். அதே மாதிரி இந்த கறியிலையுமே நம்ம நல்ல மிளகு சேர்த்துக்கிடலாம். அது நல்ல தக்காளியும் வெங்காயம் வதங்கின பிறகு அதே போல் நல்ல மிளகு, கருவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கிக்கிடலாம். அதே போல் இந்த தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் விரட்டினா இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி ஊறி நல்லா அழகாட்டு வெந்துடும். வேவலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா வெந்துனா அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினே கிண்டி கொடுத்துக்கிடலாம். அது கூட நம்ம போடுற மசாலா பொடி என்னெல்லாம் போடணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். ஒரு தேன்கரண்டி அளவு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து பேஸ்ட்டு கிரேவி நல்லா குழுன்னு இருக்கும். அதனால் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாமே நார்மலாக எடுத்தால் போதும். எல்லாம் 3 பொடியும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே இந்த வெங்காயம்லாம் வதங்கிட்டு அது கூட போட்டு நல்லா பிரட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அழகாட்டு பிரட்டி விட்டுக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா பொடி எல்லாமே சேர்ந்து நல்லா அழகாக பிரண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இறக்கி கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். நல்ல மை போல் அரைச்சிக்கணும். போட்டு ஒரு கிரேட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்தால் அது எல்லா படிப்புமே மனுஷனுக்கு எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே புளி, உப்பு எல்லாமே ஊற்றி மீனை ரெடியாக வச்சுருக்கோம். அதில் இந்த கிரேவியும் தூக்கி நம்ம ஊற்றிக்கிடலாம். நல்லா சைனாக அரைக்கணும். கட்டியை கொஞ்சம் நல்ல மைப்போல் அரைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு மாதிரி குறான்னு கிடக்கும். இந்த நேரத்தில் சட்டியை தூக்கி வச்சு அது நல்லா அந்த குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. குழம்பு ஒரு தடவை கொதிக்கும் போது இந்த காய்கறி எதுவும் போடதாக இருந்தால் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்ச ஸ்டேஜில் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் போட்டு இன்றைக்கி இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த மெத்தேடு கறி வைக்கும்போது கத்திரிக்காய் போடலாம், அதை விட்டால் முருங்கைக்காய் போடலாம். வேறு எந்த மலைக்கறியும் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது மீன் கூட. இன்றைக்கி முருங்கைக்காய் இருந்தனால நான் முருங்கைக்காய் போட்டு தான் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இதில் வெட்டி வச்ச முருங்கைக்காயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். சூப்பரான ஒரு முருங்கைக்காய் குழம்பு, இந்த மீன் குழம்பு ரெடி ஆகுது. அது கூட கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி அதில் கொஞ்சமாக பாலை புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கலாம். இது குழம்பு, முருங்கைக்காய் எல்லாம் வெந்த பிறகு அந்த ஃபஸ்ட்டு இருந்த தேங்காய் பாலை சுற்றி ஊற்றி ஒரு கொதிக்க வச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் கறி. தேங்காய் போடுறதோடு இந்த மாதிரி கிரேவி வச்சு தேங்காய் பால் ஊற்றி நம்ம வைக்கும்போது உண்மையுமே டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு வீட்டில் வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாடல் மீன் குழம்பு சப்பாத்தி, டிஃபனுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஒரு நாள் இல்லை கூட ஒரு நாள் கடந்தாலுமே ஒன்றும் செய்யாது. நல்லா நம்ம சூடு பண்ணி வச்சாலும் டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். வச்ச அன்னைக்கு விட அடுத்த அன்னைக்கு தான் இந்த மாடல் கறி டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.